ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாகுவார் தங்கம் அவர்களை அழைக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை தோழர்களுக்கும், என் உயிருக்கு மேலான தமிழ் நெஞ்சங்களுக்கும், மேடையில் உள்ள அனைத்து பெரியவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீல் அவர் ப்ரொடியூசர்னு பேசின அவரே ஒரு பெரிய ரீல் விட்டார். இருப்போம் எல்லாமே புதுசு அப்படின்னாரு. எடிட்ரு எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் அவர் இல்லாமல் ஷூட்டிங்கே போக மாட்டார். ஒரு எடிட்ரு அவர் ரீல் விட்டுருக்கார். அது மாதிரி நம்ம முனுசாமி சார் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு கேமராமேனு. இதெல்லாம் ரீல் தான். ஓகே, ரீல் வந்து உண்மையிலே வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. டக்குன்னு எனக்கு கேமராமேனும் எடிட்டரும் தான் அதில் தோணுனாங்க. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முனுசாமி சாரை பற்றி சொல்லணும். தேனி மாதிரி அவரும் மேனேஜர் எங்கே இருக்கார். ரெண்டு பேரும் தேனி மாதிரி தான் பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. யாரோ சொன்னாங்க இப்போ அது மாதிரி பறந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த படம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். நிச்சயமாக அவங்கள வந்து இதில் வந்து மறக்க முடியாது. படம் ஜெயிக்கும் சார், நிச்சயமாக ஜெயிக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஐடியா இருக்கவே தான் எல்லோரும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. ஹீரோ வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, புதுசாக இருக்கார், பழசாக இருக்கார் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கராட்டே பிளாக் பெல்ட்டுன்னு சொன்னார். அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. க்ரீன் பெல்ட்டாக இருப்பார். ஏன்னா அவன் டில்லி பாபு என் ஸ்டூடெண்ட் தான். அவன் உண்மையிலே 5th பிளாக் பெல்ட்டு குங்ஃபுல் அவன். ஓகே, பிரமாதமாக நான் எங்கள் வேலை தான் சொன்ன மாதிரி டான்ஸ் மாஸ்டரும் ஃபைட் மாஸ்டரும் ஒன்றுமே தெரியலனாலும் உலக அளவில் பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நாங்கள் கொண்டுருவோம். அதுதான் எங்கள் வேலை. அவங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் கொண்டுருவோம். அது மாதிரி இவர் நல்லா பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபைட்டு கூட ஒரு ஃப்ளைங் கிக் அடிச்சிருக்காரு. பார்த்தேன், பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே, வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும். அப்புறம் உங்கள் மாமனார் மிலிட்ரி மேன், அவர் நல்லா பேசியிருந்தார். அப்புறம் ஆர்கே சுரேஷ் சார், உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மனசு உள்ளவர். அவர் படிப்படியாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு. இன்னும் மிகப்பெரிய ஹீரோவாக அவர் வரணுங்கிறது இந்த எல்லாரோட கைத்தட்டலோடு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நல்ல மனசு, நல்ல உள்ளம் கொண்டவர். ஏன்னா இன்னொருத்தர் நடித்த படத்துக்கு வர்றது ஏன் இப்போ இந்த படத்துலேயே ஹீரோயின் வரல, இன்னும் நிறைய பேர் வரல. ஆனால் அவர் வந்திருக்காரு அந்த வாழ்த்துறதுக்காக. அந்த மாதிரி பெரிய உள்ளம் கொண்டவங்களுக்கெல்லாம் நன்றி. சார் அதே மாதிரி மிகப்பெரிய இது விஜய் டிவியில் வந்து டவுட் கேட்டு எல்லாம் பெரியவங்க எல்லாம் இதோ சார் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா சார்? இல்லை, இருந்தாலும் அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் பெருந்தன்மையாக வந்துடுறது தான். ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அது வந்து அந்த ப்ளூ சட்டைக்காரர் தமிழில் அழகாக பேசினார். நம்ம ப்ளூ சட்டைன்னா நமக்கு கோவம் வரும். பட் இந்த ப்ளூ சட்டை வேறு பேசினார், அழகாக பேசினார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே பிரமாதமான ஒர்க்கு, ரொம்ப நல்ல ஒர்க்கு. இது வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒர்க் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரீல் ஆஃப் ரியல் லவ். இது வந்து என்னன்னா, நம்ம பொள்ளாச்சியில் பாலியல் நடந்துச்சுல்ல, அந்த கதை தான் இது. அதை ரியலாக எடுத்திருக்காரு. உண்மையில் அந்த படம் என்ன இப்படி நடக்குது நாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். கூட ஒரு பத்திரிகையில் பேசிகிட்டு இருக்கும்போது ராம்ஜி அண்ணனை சார்ந்தவங்க பேசியிருக்கோம், சொன்னாங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட காலத்தில் வந்து இதெல்லாம் நடக்கலை. ஏன்னா அவர் வந்து தண்ணி அடிக்கிறத ஊக்கப்படுத்தலை. அம்மா அப்பாவை கடவுள் மாதிரி நினைக்கணும்னு சொன்னார். அந்த ஜெனரேஷன் எல்லாமே தண்ணி அடிக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவை கடவுள் மாதிரி நினச்சனால இந்த தவறுலாம் நடக்கலை. இப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு அடிக்கலாம் வேண்டாம், அந்த மூலையில் போய் உட்காருனா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. அப்போல்லாம் சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, உடம்பு தோலை உரித்து உப்பு போட்டுருங்க, அவனை நல்லா படிக்கணும் அப்படி தான் சொன்னாங்க. அந்த படித்தவங்களும் ஸ்ட்ராங்காக ஒரு ராஜராஜ சோழன் கட்டிய ஒரு பெரிய கோயில் மாதிரி 1000 ஆண்டுகள் நிலச்சி நிற்பாங்க. இப்போ படிக்கலை, இவங்க அம்மா அப்பாவை கட்டுப்படலைன்னா யார் கட்டுப்படுவாங்க? போலீஸுக்கு தான் கட்டுப்படணும். போலீஸ் அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இடையில பார்த்தோம், ஒருத்தர் போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தார். போலீஸும் ஒரு வகையில் அம்மா, மிலிட்ரியும் ஒரு வகையில் அம்மா அப்பா தான். அவங்கள தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கவங்க. எல்லையை காக்கிறாங்க இராணுவம். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க எந்த குற்றம் நடந்தாலும் அதை காக்கிறது போலீஸ். அவங்கள கை நீட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அவங்க ஒரு வேளை புரிஞ்சிக்கலைனாலும் புரிய வைக்கணும். அது எல்லாமே யார்? குடிபோதையில் வரவங்க தான் அடிக்கிறான். குடிபோதைங்கிறது வந்து இன்றைக்கி நம்மளோட சந்ததியை அழிச்சிடுற மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய நாசகாரகமான இது. அதை வச்சு எடுத்தது தான் இந்த ரீல் படம்.
அது வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பண்ண அந்த டைரக்டருக்கு ஓங்கி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். முனுசாமி சார், சந்தோஷம், நீங்கள் உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த துணிச்சல் வந்திருக்கணும். அதான் ரீல்னு போட்டிங்க நீங்கள், ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு ரீலு. அப்புறம் கேட்டேன், ஏன் சார் ரீல் போட்டிங்க என்ன? சார் டைட்டில் கிடைக்கல, ஆனால் ரீல்னு போட்டேன் சார் அப்படின்னாரு. உண்மையும் கூட தான். டைட்டில் ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி பொள்ளாச்சி பாலியல் விவரம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது வேறு பிரச்சனை வந்துடும், அதை கொடுக்க மாட்டோம். ஆனால் ரீல் போட்டார். இது எந்த பிரச்சனையும் இல்லை. கதையில் ஒரு இதாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. யாருமே புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமாக வேலை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி. இதில் வந்திருக்க அத்தனை பெரியவங்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரங்கோப்பி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் நிறையா கேரளா நீங்கள், நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல சார். கேரளாவில் ஒரு ஆபத்துன்னு முதல் கை நீட்டினது தமிழன் தான். தண்ணி வெள்ளம் வந்தவுடனே முத கை கொடுத்தது தமிழன் தான். அதுக்கப்புறம் தான் எவனாவது வருவான். முதல்ல கொடுத்தது தமிழன் தான். ஆனால் அடுத்து எங்களை உடனே தமிழனை திட்டுவீங்க, அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்குவோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் வாழ்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் இளைஞர்கள் முழிச்சுக்கிட்டாங்க. வந்தவரை வாழ வைப்போம், நாமும் வாழ்ந்தே தீர்வோம். நாம் ஒன்றும் வெளியில் போய் திண்ணையில் படுக்க முடியாது. அது வந்து ஸ்ட்ராங்காக எல்லோரும் மனசுலையும் இருக்கணும். எல்லோரும் இருப்பாங்க. இங்கே கூட ஒரு அண்ணன் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட நேருக்கு நேராகவே கேட்டேன்னா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் தமிழ் தான். நான் வந்து தமிழனாக தான் பிறந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா இறந்து திருப்பினும் தமிழ் மரபில் பிறக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுக்காக எல்லா லாங்குவேஜும் வேணான்னு சொல்ல. நான் எங்கள் அம்மா அப்பாவை விரும்புவேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் சித்தியை பிடிக்கும், சித்தப்பா பிடிக்கும், மாமா பிடிக்கும், அண்ணனை பிடிக்கும், அத்தனை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். யாரையும் பிடிக்காதுங்கிறதே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மாவை பிடிக்காதுங்க யாராவது இருப்பீங்களா? சைலண்டாக இருக்க பிடிக்காதா? பிடிக்கும்ல, அம்மாவை பிடிக்கும்ல? கொஞ்சம் பேர் கை காமிங்க. சரி, ஓகேண்ணே, ஓகே, ரொம்ப சந்தோஷண்ணே. அந்த அம்மா எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த அம்மா தான் தமிழ். உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. அதை யாருமே மாற்றவே முடியாது. தமிழ்லேருந்து பிரிஞ்சதான் அத்தனை மொழியும். இன்றைக்கி வந்து 24 எழுத்து தான் இங்கிலீஷில். தமிழில் எத்தனை எழுத்து இருக்குது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு அதை சொல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் இதை எடுத்து சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ மொழியில் மூத்த மொழி தமிழ் மொழி. அதனால தான் வந்தவரை எல்லாரையும் வாழ வைப்போம். யாராக இருந்தாலும் சரி. இப்போ கன்னடத்தில் நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி படத்துக்கு போகும்போது நைட்டு கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க குத்துறதுக்கு. தமிழை வேலை செஞ்சா அப்படின்னு குத்துவாங்க. போலீஸில் சொன்னால் போலீஸ் என்ன சொன்னாங்க, ஏன்டா நீங்கள் ஏன்டா இங்கே வரீங்க, நாங்கள் எல்லாம் போங்கடா அப்படிம்பாங்க. உள்ளத்துக்கு போட்டுருவாங்க லாக்கப்பில். அப்போ கன்னட ராஜ்குமார் அண்ணா அவர் தான் வந்து உடனே ஸ்டேஷனில் வந்து காப்பாற்றி விடுவார். அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பற்றுதல் நம்ம மேலே. ஏன்னா அவர் ஒரிஜினல் தமிழர். அதனால் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாங்கள் அந்தெல்லாம் ஒரு வருத்தமாகவே இருக்கோம். ஆனால் மலையாளம்லாம் எங்களை யாரும் தாக்கலை. நாங்கள் அங்கே நிறைய ஒர்க் பண்ணோம். ஆனால் 360 படம் பண்ணேன். மம்முட்டிலேருந்து மோகன்லேருந்து எல்லாரும் படம் பண்ணியிருக்கேன். யாரும் எங்களை தாக்கலை. ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். மியூசிக் டைரக்டர் எல்லாம் படம் பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்கேன். நிறைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க, தமிழை மதிங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், அந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஆக்டர் ஆர்கே சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னு நம்ம ஜாக்குவார் தங்கம் சார் வந்து எமோஷ்னலாக பேசுவாங்க. அதுக்கு அடுத்து என்னையே விட்டுருவாங்க. எப்போதுமே கொஞ்சம் நான் சிக்கிப்பேன் ஏதாவது. அதனாலேயே வெளி ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. என்னோட படங்கள் மட்டும்தான் நான் வருவேன். இல்லை, நம்ம அண்ணன் வந்து ஒரு நல்ல மனிதர். எல்லா திரைப்படத்துக்கும் வந்து ஆதரவு கொடுப்பாரு. நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் சார் ஒரு நல்ல, அவர் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே புதுமுகங்களாக போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. நல்ல விஷயம். புதுமுகங்களாக போட்டு எடுக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு அசம்பிள் பண்ணி அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதாச்சும் ஒரு நல்ல பேனர் ரீச் பண்ணி நம்ம பண்ணோன்னா சார், பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சோர்ஸ் கிடைக்கும். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதோட பிஸ்னஸுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். படத்தோட குவாலிட்டியை பொறுத்து அது பிஸ்னஸ் செய்யும். சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், எஃப்எம்எஸ்ஸாக இருக்கட்டும். ஓவரால் எஃப்எம்எஸ் வந்து ட்ரை பண்ணி முன்னாடியே வைங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு கடந்த 10 வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம நடிச்சிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ ஹீரோ கொண்டு வந்திருப்போம், தொங்கி அவங்கள பின்னாடியே அவங்கள கொண்டு வந்திருப்போம். என்னைக்காச்சும் அவங்க கை கொடுப்பாங்கன்னு.
அவங்க கை கொடுக்காத பட்சத்தில் நம்மளே ஹீரோவாக இறங்கி விளையாடணும். நம்ம உண்மைதான் இது. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் இருக்கும்போது ஒரு வாட்டையும் ஒரு ப்ரொடியூசரை போய் ஓட்டு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ஓட்டு அது நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், கரெக்டாக ஓட்டு வாங்கும்போது தான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட உண்மையான நிலைமை என்னன்னு போய் பார்க்க தோணும். அப்போ தான் வந்து போவாங்க. இந்த நடிகர் சங்கத்துலேயும் அப்படி தான் விஷாலும் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷனுக்கு அப்போ தான் போவார். அப்போ தான் அவங்களோட உண்மையான ஒரு நிலைமை தெரியும். அவங்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அவங்களோட வேதனையெல்லாம் நேராக போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இங்கேருந்து நலிந்த தயாரிப்பாளர், நலிந்த நடிகர்கள்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகர்கள் வந்து இப்போது மிகப்பெரிய நடிகர்களாக இருப்பாங்க. கூப்பிட்டு படம் பண்ண மாட்டாங்க. அது நன்றியாக விசுவாசமாக அது என்ன நிலைமையெல்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக அவங்கள கைப்பிடிச்சி தூக்கணும். ஏன்னா போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைல்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களாச்சும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஏதாச்சும் இது வேறு வெளியே வந்தால் வாய் விட்டுருவோன்னே, நீங்கள் வேறு எமோஷ்னலாக விட்டுறீங்க. ஸோ ஏன்னா உண்மை தானே அது. ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு பல ஹீரோக்களை முன்னாடி கொண்டு வரோம். அந்த ஹீரோ வந்து நம்மளை கொண்டு வருவாங்களா, இல்லை ஒரு கரம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது. இன்றைக்கி கடவுள் பொசிஷன், கடவுள் நிலைமை, எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஒரு 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. அது வந்து நம்மளை இன்றைக்கி நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை தூக்குறதுக்கு வந்து யார் வருவாங்கலாம் தெரியாது. அதை ஸோ இதுதான் உண்மை. நான் அதனால் சார் நீங்கள் படமாக பண்ணும்போது நல்ல விஷயம் இந்த படம். இதுக்கு நான் எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த படங்கள் எடுக்கும்போது உங்களோட டீம், இப்போ உங்கள்கிட்ட இருந்த டீமை வச்சு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போங்க. அப்போ இந்த டீமை நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண மாட்டிங்களா சார்? திருப்பியும் புது படம் தான் போவீங்களா? தப்பு இல்லை சார். ஏன்னா இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கேலண்டர்னு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். முழுக்க வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு தான் பண்ணுறேன். அது ஒரு துளுவதலைமை மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட்டை தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டை போடவே முடியாது. மேபி ஒரு சீனியர் லெவலில் மாத்திரம் போடலாம். ஆனால் குழந்தைங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப யூத்தாக இருக்கணும். மியூசிக் மட்டும்தான் நம்ம ஃபெமிலியர் மியூசிக் டேரக்டர் போக முடியும். ஸோ அந்த மாதிரி கதைகளுக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அது நம்ம புது படங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற பிஸ்னஸையும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டா சார் பணம் கை கடிக்காது, போட்ட பணம் கையில் வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, இந்த ஜாக்குவார் சங்கம் சார்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆமாண்ணே, நான் சின்ன ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் எங்கள் அப்பா 89 படம் பண்ணாங்க சார். 1887 88 முரளியை வச்சு அப்பா படம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்போயே வந்து லாஸ்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு உலகம் கற்றுக் கொடுக்குது, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2.5 கோடி 3 கோடி இவ்வளோ தான் பிஸ்னஸ்ஸு. நம்மளுக்கு சேட்டலைட் போவோம், எஃப்எம்எஸ் இவ்வளவு, ஹிந்தி ரைட்ஸ் இவ்வளவு, அதில் இத்தனை ஃபைட் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கதை, அந்த கதாபாத்திரமாக அதை நம்ம நடிக்கும்போது ஓகே இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல ஃபைட், அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபைட்ஸு எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு 3 கோடி ரூபா நம்மளை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு தான் இன்றைக்கி படம் எடுக்கிறோம். இல்லைன்னா படம் வந்து ஒரே நாளில் ஷோ பிரேக் ஆகும், என்ன ஏதுன்னே புரியாது. போஸ்டர் ஓட்டுற செலவு கூட என் காசு கையில் திருப்பி வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சார் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், ஓகே ரொம்ப சந்தோஷம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்து வரிசையாக படம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வருஷ காலமாக நம்ம வந்து சினிமா எங்கேயும் போகாது. அதான் என்னத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் தம்பி நீ கவலையப்படாதப்பா, சினிமா எங்கேயும் போகாது, சினிமா அங்கேயே தான் இருக்கும், நம்ம தான் உள்ளே இருக்கோமா இல்லையான்னு தெரியணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம படத்தை பண்ணணுங்கிறத ஆசைப்பட்றேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறேன். டைரக்டர் எங்கள் அப்பா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சினி ஃபீல்டில். அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அந்த திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆளை காணோம். முந்தானத்து வந்தார், நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் சாருக்கு. நல்ல ஒரு டைரக்டர் முனுசாமி. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த
நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி கோடம்பாக்கத்தில் வந்தால் எல்லா டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்க யாரும் சான்ஸ் கொடுத்தது கிடையாது அப்படின்னு. எல்லாரும் அப்படி தான் சார் வாழ்க்கையில். யாருக்குமே கிடைச்சதில்லை. எல்லாருக்குமே தானாக ஏறி பறித்தவங்க தான் எல்லாருமே. சொன்ன மாதிரி அண்ணன் சொன்னாங்க இன்றைக்கி ஒரு அளவு ஹீரோவாக வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் உண்மையை இன்றைக்கி சொல்கிறேன்ல சார், நம்ம வில்லனாக நடித்த மருது தாரத்தப்பட்ட அன்றைக்கி 27 அவார்டு வாங்கினேன். மருது தாரத்தப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு படம் அமையலை. கண்டிப்பாக சார் எனக்கு. ஸோ அதுக்கு நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுற காலத்தில் வந்து இப்போ வந்து என்ன கேட்குறேன் சார், உங்களுக்கு வில்லன் நல்லா இருக்குது அப்படின்னு. சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அந்த 6 மாதம் எனக்கு தான் தெரியும் அந்த படங்கள் வரல, எனக்கு கரெக்டான கேரக்டர் வரல. வராத பட்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டேன், நானாக இறங்கினேன் ஹீரோவாக. அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நான் வில்லனாக பண்ணுறேன், கேரக்டர் பண்ணுறேன், மலையாளத்தில் 7 படம் பண்ணிகிட்ருக்கேன், மராத்தி பண்ணுறேன், தெலுங்கு போயிட்டுருக்கு. ஸோ தமிழ் இன்றைக்கி குளோபல். உண்மையிலே சார் நான் வந்து நீங்கள் மலையாளத்தில் மதுரராஜா மம்முட்டி சார் கூட பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு தமிழை அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு பாசம், ஒரு உணர்வு. அவர் தமிழில் தான் பேசுவார் மம்முட்டி சார். நான் தமிழில் தான் ஃபுல்லாக பேசுவார் அவர். அதே மாதிரி இப்போது ஹீரோவாக 2 படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்துலேயும். ஸோ அந்த மொத்த ஒரு அஃபெக்ஷன் அவங்கள ஜென்ரலாக நான் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்துருச்சு. நம்ம கொச்சின் சாதி அட் சென்னை 03ன்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே உள்ள யூனியன் நம்மளாம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் யூனியன்னா எந்திரிச்சு போயிடுவோம். யூனியனில் என்ன பண்ணால் கேட்டை மூடினாங்க. மேபி அந்த பேமெண்ட் வரல அப்படிங்கிற கேட்டை மூட்டாங்க. எனக்கு என்னடா நம்ம 4 மணி ஃப்ளைட் ஆச்சு, 1 மணி இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போய் பிடிக்கணுமே அப்படி. இல்லை சார் அவங்க பேமெண்ட் வரல, அதனால் நான் அவங்க கேட்குறேன், என்ன சார் பேமெண்ட் வராதுக்கு எதுக்கு நீங்கள் கேட்டை மூடுறீங்க, இது அசிங்கம் இல்லையா அப்படின்னு. சார் இது அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் உடனே ஏடிஎம் அனுப்பிச்சு ஒரு 1 lakh எடுத்து இமீடியட்டாக நான் கையில் கொடுத்தேன். நான் ப்ரொடியூசர் கேட்கல, டைரக்டர் கேட்கல, யாரையுமே கேட்கல. கையில் கொடுத்துட்டு ஷூட்டிங் போகணுன்னு சொல்லிட்டேன். ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் என்னை வச்சு 3 படம் எடுக்கிறார். அவர் இன்றைக்கும் சொன்ன பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த படம் இங்கேயே ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நான் அதுக்காகவே நான் தமிழில் ப்ரெஸ் மீட் பண்ணேன். அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மனிதர்கள் மலையாளிஸ். பாசம்னு வந்துட்டால் என்னத்துக்கு வேணாலும் அவங்க தயாராக இருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சினிமா இவங்க என்னமோ எனக்கு இந்த கூத்துக்காரங்க கூத்து அடிக்கிறாங்க, இவங்களை எதுக்கு பார்க்கணும், இவங்களை எதுக்கு டிவியில் போடுறீங்க, அவங்க டிஆர்பி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் ஒரே ஒரு இது கூத்து. ஓகே 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 சரி ஓகே. எதுக்கு கூத்துக்காரங்க கூத்தாடி கும்பல் இவங்களோட எலெக்ஷனை எதுக்கு பார்க்கணும், இவங்களோட அதை எதுக்கு பார்க்கணும், நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள். இது ஒரு குடும்பையா. நாங்களும் இன்றைக்கி இந்த குடும்பம் கிட்டத்தட்ட நாங்கள் டெய்லி ஷூட்டிங் போகும்போது 300 பேர் சாப்பிட்றாங்க. அதில் 3000 குடும்பங்கள் வீட்டில் குழந்தைங்க படிப்பு எடுப்பு அவ்வளோ பேர் இருக்காங்க சினிமாவை நம்பி. சினிமாவும் ஒரு தொழில், மிகப்பெரிய தொழில், உணர்வுபூர்வமான தொழில். இது அவங்களுக்கு புரியறதில்ல. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன அதுவும் ஒரு இதுதான். ஒரு ஸ்டென்ட்டில் ஒரு சின்ன இது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு நெக்கு C1 அவுட்டு, பின்னாடி சர்விக்கல் தாரத்தப்பட்ட, காலில் கீழே மருதில் லிகமெண்ட் அவுட்டு, பின்னாடி 2. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான். எனக்கு படம் பண்ணணும், இதை வச்சு சம்பாதிக்கணும்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சினிமான்னு வந்துட்டா எங்களுக்கு இதுதான் கடவுள். அந்த கடவுளை யார் குறை சொன்னாலும் அது அவங்களுக்கு அவங்க தொழில் அவங்கவுங்களுக்கு பெரிய விஷயம். நாங்கள் யாரையும் இது பண்ணாதீங்கன்னு இதை நாங்கள் உருவாக்கி இன்றைக்கி ரஜினி சாராக இருக்கட்டும், மிகப்பெரிய நான் பாலச்சந்தர் சாரை பற்றிலாம் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டேன். சமுத்திரக்கனி சார் அவ்வளோ சொன்னார். ஸோ ஒருத்தவங்களோட பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும் போது, ஆஹா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் இருக்கேனா, அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு சினிமாக்காரனா. இன்னைக்கு இத்தனை ப்ரெஸ், இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கும். இது சினிமா. அத்தனை தினத்தந்தி பேப்பரில் அவ்வளோ பக்கத்தில் சினிமாவுக்கு ஒரு பேஜ், அவ்வளோ எல்லாரும் மக்கள். ஏன்னா இன்றைக்கி அதான் நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பேசும்போது அதான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேப்பரில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாமெல்லாம் படிக்கலாம் மாட்டோம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு இன்னும் தினத்தந்தியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு சொல்லுவோம் எப்போ தெரியுமா, என் படம் ரிலீஸ் ஆகும்போது.
அந்த தினத்தந்தி பேப்பரை கரெக்டாக திருப்பி அந்த தினத்தந்தியில் படம் பார்த்தோன்னா அது ஒரு மன சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அது போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு ஹீரோவா, ரொம்ப சந்தோஷம். இது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் வந்து உங்களை சினிமாவில் பார்க்குறது. பாலா சார் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்ப்பான் பார், பெரிய ஸ்க்ரீனில், சத்தியம் ஸ்க்ரீனில், அவனுக்காக நடி அப்படி. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். வாழ்த்துக்கள், கம்ப்ளீட் டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.